பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எண்ணாகமம் 11வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் என்பதாக. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, இஸ் த லார்ட்ஸ் ஆர்ம் டூ ஷார்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் எல்லாம் கூடும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் உள்ளவர். அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒருபோதும் தடைபடுவதில்லை. அவருடைய வல்லமையை ஒருபோதும் கர்த்தருடைய ஜனங்கள் மட்டுப்படுத்தாதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று சங்கீதம் 78:40-41 கூறுகிறது. அவர்கள் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தின ஒரு சம்பவம் எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் சபை 40 வருடங்கள் வனாந்திரத்தில் காணப்பட்ட வேளையில் தேவன் ஒவ்வொரு நாளும் காலையில் அவர்களுக்கு மன்னாவை புசிக்க கொடுத்தார். மன்னா என்ற எபிரேய வார்த்தைக்கு இது என்ன என்பது அர்த்தம். மன்னா வானத்தின் தானியம் என்றும் தூதர்களின் அப்பம் என்றும் சங்கீதம் 78:24-25 எழுதப்பட்டிருக்கிறது. மன்னா கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் அதன் ருசி தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. அதை உண்டதினால் இஸ்ரவேலர்களில் ஒருவரும் பலவீனப்படவில்லை. காண்டா மிருகத்துக்குரிய பலன் அவர்களுக்கு இருந்தது. இந்த நல்ல உணவை புசித்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு திடீரென்று இறைச்சி வேண்டும் என்ற இச்சை வந்தது. அவர்கள் எகிப்திலே விலையில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைத்து அவர்களுடைய உள்ளம் வாடிப்போனது. நாய் தான் கக்கினதை தின்ன திரும்பினது, கழுவப்பட்ட பன்றி மீண்டும் சேற்றிலே புரளவும் திரும்பினது என்ற பழமொழியைப் போல விட்டு வந்த எகிப்தை திரும்பி பார்க்க துவங்கினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் பலவிதமான கலாச்சாரங்களையும் பாரம்பரியங்களையும் மார்க்கங்களையும் விட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்குள் வந்த பின்பு ஒருபோதும் விட்டு வந்ததை திரும்பி பாராதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, கலப்பையின் மேல் கை வைத்த பின்பு பின்னிட்டு பார்க்கிறவன் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்பதாக. ஆகையால் தான் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்றும் வேதம் எச்சரிக்கிறது. சத்துரு நீங்கள் விட்டு வந்த பழைய பழக்க வழக்கங்களை நினைப்பூட்டி அவ்வப்போது திரும்பி பார்க்க செய்வான். ஆகையால் இயேசுவை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுவதற்கு இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். மோசே இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே என்று தேவனை பார்த்து முறையிட்டான். பார்வோனை 10 முறை வாதைகளினால் வாதித்து இவர்களை விடுவித்த தேவனையும், செங்கடலை 2ஆக பிளந்து நடத்தி கொண்டு வந்த கர்த்தரையும், மாறாவை மதுரமாக்கினவரையும், மன்னாவை அனுதினமும் பொழியும் கர்த்தருடைய வல்லமையையும் மோசே கூட மறந்து கர்த்தரை மட்டுப்படுத்தி அவிசுவாசத்தினால் இந்த பாரம் எனக்கு அதிகமாயிருக்கிறது, ஆகையால் என்னை கொன்று போடும் என்று முறையிட்டான். அதற்கு காரணம், சுமார் 20 லட்சங்களுக்கு மேற்பட்ட இந்த ஜனங்களுக்கு இறைச்சியை எங்கிருந்து கொடுக்கக்கூடும் என்ற எண்ணம் அவனை சோர்வடைய செய்தது. கர்த்தருடைய ஜனங்கள் தாவீதைப் போல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணின தருணங்களை அவ்வப்போது நினைவு கூர்ந்து அவரை துதிக்க வேண்டும். தாவீது கோலியாத்தை வீழ்த்துவதற்கு முன்பு சவுல் ராஜா இவன் இளைஞனாய் காணப்பட்டதனால் போர் முனைக்கு அனுப்ப தயங்கின வேளையில் தாவீது கூறினான், என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் என்று கர்த்தருடைய வல்லமையினால் செய்த காரியங்களை அறிக்கையிட்டான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்ற வெற்றிகளையும் அற்புதங்களையும் அறிக்கையிடுவது கர்த்தருடைய வல்லமையை தொடர்ந்து காண்பதற்கான வழியாய் காணப்படுகிறது. கர்த்தர் மோசேயை பார்த்து, நீ ஜனங்களை நோக்கி, நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல,
1 மாதம் வரைக்கும் இறைச்சியை புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள் என்று சொல் என்றார். அப்படியே கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. எதையும் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். மலையை போன்ற நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவது அவருக்கு எளிதான காரியம். உங்கள் வாழ்க்கையின் கசப்புகளை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். பலனற்ற உங்கள் சரீரத்தின் அவயவங்களை பலனடைய செய்ய அவரால் கூடும். உங்கள் வாழ்க்கையின் நிந்தைகளை மாற்ற அவரால் கூடும். நீங்கள் வெட்கப்பட்ட இடங்களில் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க கர்த்தரால் ஆகும். கர்த்தருடைய வல்லமையை மாத்திரம் உங்கள் அவிசுவாசத்தினால் மட்டுப்படுத்தாதிருங்கள். அதற்கு பதிலாக கர்த்தரை முழு இருதயத்தோடு நீங்கள் விசுவாசிக்கும் போது அவருடைய வல்லமையின் கரம் உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் வெளிப்படும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய வல்லமைகள் ஒரு நாளும் குறைந்து போவதில்லை. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். மாம்சமான யாவருக்கும் நான் தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று கேட்டவன், உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு நாளும் எங்கள் அபிசுவாசத்தினால் உம்முடைய வல்லமையை மட்டுப்படுத்தி அதன் மூலம் உம்மிடத்திலிருந்து வருகிற நன்மைகளுக்கு தடைகளாய் நாங்கள் காணாதிருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனரும் கண்ணின் மணி போல காத்தருளுவீராக. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும் என்று சொல்லி செபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.